ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ண போகிறது ஒரு மிளகு வடைங்க. ஆஞ்சநேயருக்கு சாத்தக்கூடிய ஒரு மிளகு வடை. இப்போ ஹனுமன் ஜெயந்தி வரப்போகுது, அதனால் மிளகு வடை தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா கரகரப்பாக நல்லா இருக்கணும்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து போட்டிருக்கேன். அது ஒரு 1/2 hour ஊறினா போகிறோம், அதுக்கு மேலே ஊறக்கூடாதுங்க. நல்லா தண்ணியானது எவ்வளோ ட்ரை ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோக்கும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாரம் வச்சு கூட அந்த மிளகு வடையை சாப்பிட்லாம். நல்லா தண்ணியானது நல்லா ஆனால் நல்லா வடிஞ்சிருக்கணும், ட்ரையாக இருக்கணும். அவ்வளோக்கு அவ்வளோக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் மிளகு தேவையான காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகு, அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு அந்த உளுந்தையும் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கிறேன். அதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து கொட்டிட்டு தேவையான பொருட்கள்லாம் பெருங்காயத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நெய் ஒரு கரகரப்புக்கு ஏற்ற மாதிரி நெய்யையும் விட்டுட்டு காய்ச்சி எண்ணெயை ஊற்றுங்க. உப்பையும் போட்டுட்டு பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ, சின்னதாக வேணுமோ, பெருசாக வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் தட்டிக்கிங்க. ஆனால் மெலிசாக தட்டணும், அப்போ தான் சீக்கிரம் வேகும் நல்லாயிருக்கும். தட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நாம் எடுத்துக்கலாம். எண்ணெயும் அதே மாதிரி காஞ்சிருக்கணுங்க. மெயினாக எந்த ஒரு பலகாரம் பண்ணாலும் பட்சணம் பண்ணாலும் எண்ணெய் காய்ச்சலில் தான் நம்மளுக்கு இருக்குது. நம்ம எண்ணெய் தான் பொருளை போட்டு பண்ணால் கூட அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் அந்த கரகரப்பாக அந்த வெடுக்குன்னு இல்லாமல் ஒரு மாதிரி நமுத்து போகாமல் இருக்கும். ஆனால் நம்ம எண்ணெய் காய்ச்சதுலேயும் ஒரு தனி இதுதான். ஒரு பலகாரம் பண்ணுறோன்னா அதில் ஒரு தனி கலை தாங்க. நம்ம பண்ணுறதுலேயும் அதில் ஒரு இது இருக்குது. சில விஷயங்கள்லாம் நேக்காக கற்றுக்கணும், அப்போ தான் எந்த வித காரியத்தையும் பண்ண முடியும். பாருங்கள், நல்லா தட்டிட்டு இதே மாதிரி போட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு எல்லாமே பண்ண தெரியும், ஆனால் சனையை காய்ச்சாமல் பண்ணிவிடுவேன். ஆனால் நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் விடுக்குன்னு இருக்கும். அப்புறம் அவர் சொல்லி கொடுத்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு எண்ணெய் காஞ்சினதுக்கப்புறம் தான் பண்ணணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு எல்லா பலகாரம்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. பாருங்கள், நல்லா கரகரப்பாக கிறிஸ்பியாக பண்ணியாச்சு. இப்போ நான் மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு தாங்க போட போகிறேன். வியாழக்கிழமையாக இருந்ததுனால ஒரு ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தியாச்சு. இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.